Sir, vanakkam sir. Vanakkam sir. Please sit down. Come. Thank you, sir. Viluppuram. Yes, sir. He's an agriculture officer, sir. How long you are working as agriculture officer? 4 years, sir. 4 years. Yes, sir. In the district agricultural office? Or Block level agriculture. agricultural officer. It used to be called extension officer. Yes, sir. Agriculture extension. Still extension. AEO? No, sir. Now agriculture officer, sir. Agriculture. Uncomfortable. Okay. Agriculture officer. Okay. And the block? Sir, Viluppuram district Kanai block, sir. Okay. And what is the major crop? Paddy, millets and pulses, black grams. Black gram. Yes, sir. What are the common diseases for black grams? Leaf spot, sir. Yellow mosaic virus. அது எப்படி இது பண்ணுறீங்க கண்டெயின் பண்ணுறீங்க? லீவ் ஸ்பாட்டுக்கு வந்து சார் கார்பன் டைசிம் மேன்கோசெப் காம்பினேஷன்ஸ் கொடுக்கும்போது அது கண்ட்ரோல் ஆகும் சார். நெக்ஸ்ட்டு ப்ரிவலண்ட்டாக இருக்குது எல்லோ மொசைக் வைரஸ் சார். அந்த இது இப்போ இன்செக்டால் தான் சார் அது வைரஸ் நோயின்றதுனால ஒயிட் ஃப்ளை அண்ட் த்ரிப்ஸ் அது மாதிரியான இன்செக்டால் தான் சார் அது பரவுது. எப்படி நமக்கு கோவிட் பரவுதோ அது மாதிரி ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட் பரவுது சார். அதுக்கு வந்து இன்செக்டிசைட் இம்டாக்ளோரிபிட் ரெக்கமெண்டேஷன் சொல்லி இனிஷியலாக வந்து அதை கண்ட்ரோல் பண்ணலாம் சார். முக்கியமாக வந்து நம்ம இதை வந்து ரெசிஸ்டன்ட் வெரைட்டி கல்டிவேட் பண்ணுறது தான் சார் இதுக்கு முக்கியமான சொல்யூஷன். ஓகே. See, the agriculture department எப்போதுமே we talk about food crops. Yes, sir. But there is one department which deals with fodder crops. Yes, sir. Call me after I Fodder crops பத்தி தெரியுமா உங்களுக்கு? Yes, sir. சொல்லுங்க கொஞ்சம். முயல் மசால், வேலி மசால், கம்பு நேப்பியர் இது மாதிரி ஃபாடர் கிராப்ஸ் சார். Call me after 8 o'clock. I will free by. Is there any fodder farm you have seen? Yes, sir. In TNU, sir. In Department of Fodder and Forage Crops. In TNU main campus I seen, sir. Oh, in the campus? Campus only, Not sir. outside. There is no state farm, central farm? Yes, sir. Is there, sir. In Kallakurchi, sir. Kallakurchi, there is a state fodder farm. State fodder farm and animal cattle farms. Cattle farm also. Yes, sir. Yes. Any central farm in Tamil Nadu? Sorry, sir. எனக்கு தெரியல சார். There is one central farm. Try and find out. Okay, sir. Alamatti. Okay, sir. Okay. Digital governance. Yes, sir. How effective உங்க டிபார்ட்மெண்ட்ல? சார் இப்போ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் உழவர் செயலின்னு ஒரு செயலி சார். இது 22 சலுகைகளை வந்து விவசாயிக்கு வந்து அந்த செயலி மூலமாக கொடுக்குறோம் சார். இது வரைக்குமே ஒரு 2 லட்சம் விவசாயிகள் வந்து அது தரவிறக்கம் பண்ணி வச்சுருக்காங்க சார். அது மூலமாக அவங்களுக்கு வந்து எந்த ஊரில் எந்த சீடு இருக்குது, இப்போ எங்களோட அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் சென்டரில் இந்த சீடு இத்தனை கிலோ இருக்குன்றதை பார்த்துக்கலாம் சார். ஃபெர்டிலைசரோட ஸ்டாக் பொசிஷன் பார்த்துக்கலாம் சார். டெய்லி ரெயின்ஃபால் வெதர் ரிப்போர்ட் அதில் நமக்கு வந்துடும் சார். 2 லட்சம் நீங்கள் சொன்னது வந்து டிஸ்ட்ரிக்டா ஸ்டேட்டா? ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் இண்டிவிஜுவலாக அவர் எந்த ஊரில் செலக்ட் பண்ணிட்டாரோ. ரொம்ப கம்மி இல்லை 2 லட்சம் சார். It should be more. ஓகே, சாரி சார். இல்ல பட் இட் should be more இல்லையா? எஸ் சார். பேர் பேமெண்ட் சொன்னீங்க. எஸ் சார். எஸ் சார். ஒட்டுமொத்த பாப்புலேஷன் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி இல்லையா? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். இட்ஸ் என்ன பண்ணலாம் to promote more? சார் அவங்களுக்கான அவேர்னஸ் கொடுக்கலாம் சார். ஒவ்வொரு ட்ரைனிங்ஸ் அண்டு நாங்கள் கண்டக்ட் பண்ணும்போது இதை வந்து அவேர்னஸ் கொடுக்குறோம் சார். இளைஞர்கள் வந்து பார்த்துறாங்க சார். இப்போ பழைய வயதான விவசாயிகள் தான் இன்னும் ஸ்மார்ட் ஃபோன் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாத தெரியாத விவசாயிகளுக்கு அது கொஞ்சம் கொண்டு போகிறது சிக்கலாக இருக்குது சார். எஸ் சார். இல்லை சார். ஆனால் அவங்களோட சன் டாட்டர்ஸ் இவங்ககிட்ட இருக்கும்போது அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும்னு சொல்கிறோம் சார். நம்ம 22 ஸ்கீம்ஸ் சொன்னீங்க. எஸ் சார். சொல்லுங்க என்னெல்லாம்? சார் வெதர் ரிப்போர்ட் சார், ஃபெர்டிலைசர் ஸ்டாக் பொசிஷன், சீட் ஸ்டாக் பொசிஷன், அப்புறம் என்னென்ன டேம்ஸில் என்னென்ன வாட்ரு இருக்குது, ஸ்டோரேஜ் லெவல், தென் எஃபிஓஸ் என்னென்ன இருக்குது, அந்த எஃபிஓவில் ப்ராடக்ட்ஸ் எதாவது வச்சுருக்காங்களா, அதுலேயே வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டோட வாடகை செயலியை வந்து அதில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க சார். இது மாதிரி சப்சிடைஸ்டு ஸ்கீம்ஸ்க்கு அவங்க அதிலே ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் சார். ஒன்ஸ் ஃபார்மர் வந்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து ஏஓ லாகினுக்கு அந்த அப்ளிகேஷன் போகும் சார். அவங்க வெரிஃபை பண்ணி அப்ரூவல், அப்புறம் ஏஓ அப்ரூவல் வரும் சார். அப்புறம் ஏடி அப்ரூவல் மூலமாக அவங்களுக்கு அந்த பொருள் கொடுத்துடலாம் சார். ட்ரவுட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம்ஸ். எஸ் சார். ஆமாம். எஸ் சார். எங்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கா? சாரி சார், எனக்கு அதை பற்றி தெரியல சார். அதை பற்றி தெரியல. எஸ் சார். வாட் இஸ் ட்ரவுட்? சார்
எப்போவுமே ஒரு பயிரிடுறதுக்கான தேவையான ரெயின்ஃபாலை விட குறைவான ரெயின்ஃபால் வந்து இருந்தால் தான் சார் அந்த இண்டிகேட்டர் நீங்கள் அக்ரிகல்ச்சர் எஸ் சார் இண்டிகேட்டர் ரெயின்ஃபால் எஸ் சார் சாரி சார் என்னால் ரீகால் பண்ண முடியல சார் ஓகே ஓகே சரி சார் தேங்க்யூ ஆஸ் அன் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எஸ் சார் நீங்கள் ஒரு வில்லேஜ் போகும்போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு சேஞ்ச் சம் ப்ராக்டிசஸ் எஸ் சார் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது ஹவு டு யூ பர்சுவேட் சார் டெமான்ஸ்ட்ரேஷன் போடலாம் சார் அங்கே ஏதாவது ஒரு விவசாயி வந்து நல்லா ஆர்வமாக நம்ம சொல்கிறத செய்கிற விவசாயி இருப்பாங்க சார் அங்கே அந்த விவசாயிக்கு நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் போட்டு அதில் வர ஈல்டை வந்து மற்ற விவசாயிகளுக்கு சீயிங் இஸ் பிலீவிங் சார் முக்கியமாக அது மூலமாக விவசாயிகளுக்கு வந்து நம்ம கண்ணால் அவங்க பார்த்தாங்க அப்படியே உழவன் சேருங்க அப்படியே பண்ண என்ன சொல்லுங்க சார் இன்னொரு விவசாயிகிட்ட மூலமாக இவர் இது மாதிரி பண்ணார் சொல்லிட்டு விழிப்புணர்வு கொடுக்கலாம் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சதுன்னா நான் சொல்லுவார் எஸ் சார் கண்டிப்பாக சார் தட் இஸ் தி வே எஸ் எஸ் சார் அந்த மூலியமாக பண்ணணும் எஸ் சார் அதனால் வந்து கூடுதலாக இன்னும் நிறைய நம்ம போகும்போது கிரியேட் பண்ணி அதுக்கு பெனிஃபிட் கொடுக்கறதுலாம் போய் சேரும் எஸ் சார் இப்போ வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் எஸ் சார் அவசியமா கண்டிப்பாக லாபம் அதனால் சார் நம்மளோட தமிழ்நாடு வந்து அதிகமாக வந்து விவசாயம் வந்து முன்னிலையில் இருக்குது சார் அப்படி இருக்கும்போது உணவு உற்பத்தி வந்து தேவை சார் உணவு தான் நம்ம இதுக்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கிறதுனால விவசாயம் இன்றைக்கி வந்து ஈல்டு குறையுது ப்ரொடக்டிவிட்டி குறையுது சார் இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு புது டெக்னாலஜிஸ்க்கான இன்னோவேஷன்ஸ் தேவை சார் இது மாதிரி விவசாயிகளுக்கு அதிகமான திட்டங்களை மானியங்களை கொடுக்கும்போது நம்ம இந்தியா போன்ற ஒரு விவசாயத்தை பேசிக்காக இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கு தமிழ்நாடுக்கு இந்த விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் அவசியம் தான் சார் ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஆமாம் சார் பாதுகாப்பு எஸ் சார் 2013 அதனுடைய கீழே வந்து மாநில அரசுடைய பணிகள் என்ன சார் மாநில அரசோட முக்கிய பணிகள் வந்து அந்த உணவு தானியங்கள் வந்து அந்த பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுல ஒரு சேனலாக வந்து நம்ம மாநில அரசு முக்கியமாக பங்கு வகிக்குது சார் அவங்களோட லாஸ்ட் மைல் பிடிஎஸ் மூலமாக அந்த ரேஷன் கடை மூலமாக அந்த பொதுமக்களுக்கு டார்கெட்டட் பீப்புளுக்கு அந்த போய் சேர்றதுல மாநில அரசு தான் சார் நிர்வகி மாநில அரசு வந்து நெல் கொள்முதல் பண்ணுறாங்க சார் எதன் மூலயமா பண்ணுறாங்க என்ன ஏஜென்சி மூலமாக பண்ணுறாங்க சார் டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டரில் ஒரு ஒரு நுகர்பொருள் வாணிப கழகம் சார் தமிழ்நாடு டிஎன்சிஎஸ்சி உங்களுடைய ரிலேட்டட் தான் எஸ் சார் உடனடியாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு மூலமாக ஆமாம் சார் அங்கே வந்து ஈரப்பதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் சார் அது என்ன எதுக்கு வந்து ஈரப்பதம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார் இப்போ வந்து நம்மளோட யூனிவர்சலாக வந்து 17% ஈரப்பதத்தை பண்ணியிருக்காங்க சார் அதுக்கு மேலே அதிகமாக போகும்போது ஸ்டோரேஜ் பண்ணும்போது பெஸ்ட் அண்ட் டிசீஸ் அட்டாக்கு வர வேண்டியது இருக்குது சார் அப்புறம் சீடு வந்து அந்த தானியம் வந்து அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார் இந்த ஈரப்பதத்தை குறைத்து பண்ணுவாங்க ஆக்சுவலாக டிஎன்ஏவோட ரெக்கமெண்டேஷன் வந்து 12% ஸ்டோரேஜுக்கானது நம்ம அதை விட 17 பண்ணும்போது அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி நம்ம வச்சுக்கலான்றதான் பண்ணுறோம் சார் அதிகமாக இருக்கும்போது அதனால் சேதம் டிஎன்ஏ வந்து 4% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சார் 4% தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 12% சார் போத் சீட் அண்டு தானியம் ரெண்டுத்துக்குமே இது பண்ணுற மாதிரி 12% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சார் இதை வந்து அதிகரித்து வாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஏதாவது கோரிக்கை கொடுத்தாங்க கண்டிப்பாக 22% வரைக்கும் உயர்த்தித்தாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து ஒன்றிய அரசு கிட்ட வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க சார் இது தமிழ்நாட்டுக்கே பண்ணலாமே ஏன் ஒன்றிய அரசு கேட்குறாங்க சார் இது வந்து எஃப்சிஏ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட அந்த ஒரு ரூல்ஸில் இருக்கிறதுனால செய்கிறாங்க சார் ஏன்னா அவங்க தான் சார் நம்மக்கிட்ட இருந்து வாங்கி பஃபர் ஸ்டாக்கை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அதிகப்படியான ப்ரொடக்ஷன் பஃபர் ஸ்டாக்னு சொல்லுங்க எஸ் சார் வாட் யூ மீன் பை பஃபர் ஸ்டாக் சார் பஃபர் ஸ்டாக்ன்றது வித்ஹோல்டிங் ஃபார் லாங் டைம் சார் இனி ஃபுட் கிரைசிஸ் வந்தால் அந்த டைமில் அதை வச்சு நம்ம அந்த இன்ஃப்ளேஷனையும் ஸ்டாக்னா வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு தேவை பட்ஜெட் போடுவாங்கல்ல ஆமாம் சார் கன்சம்ஷன் நமக்கு வந்து இருக்குது ஸோ அதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மகிட்ட இருக்கணும் ஓராண்டு கன்சம்ஷனுக்கு உள்ள வைக்கணுமா 2 ஆண்டுகளுக்கு வச்சுருக்கணுமா சாரி சார் எனக்கு அதை பற்றி விவரம் சரியாக தெரியல சார் ஐடியல் கண்டிஷன் 1 இயர் ஓகேங்க சார் பட் அது மாதிரிலாம் வைக்க முடியாது எந்த ஒரு இடத்துலையும் கண்ட்ரிலையும் வைக்க முடியாது ஓகே குறைஞ்சது ஒரு 6 மாதம் அப்படிங்கிறது எல்லாமே வைக்க முடியாது எண்ணெய் வித்துக்கள் குறைவாக உற்பத்தி ஆகிறதுக்கு என்ன காரணம் சார் நம்மகிட்ட வந்து எண்ணெய் வித்து பயிரிடுற ஏரியா ரொம்ப குறைவாக இருக்குது சார் அது மட்டும் இல்லாமல் அதோட ப்ரொடக்டிவிட்டி வந்து மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருக்குது சார் முக்கியமாக நம்ம உணவு தானிய பயிர்களில் நம்ம படிச்சிருக்கீங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறீங்க இல்லையா எஸ் சார் அதை அதிகரிக்கிறதுக்கு ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் சார் டிப்ஸ் சார் இப்போ வந்து மானியங்கள் வந்து கொடுக்கலாம் சார் விதைகள் வந்து இப்போ நிலக்கடலை விதை விலையே அதிகம் சார் கிலோ வந்து 180 ரூபா 140 ரூபா போகுது அதில் மானியம் கொடுத்து விவசாயிக்கு வந்து ஒரு 100 ரூபாய்க்குள்ள வரும்போது நிலக்கடலை விதைகள் வந்து அதிகமாக பயிரிடுவாங்க சார் சாகுபடி உயர் தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிக்கு கொண்டு போகணும் சார் இடுபொருட்களையும் மானியத்தில் கொடுக்கலாம் சார்
அடுத்ததாக வந்து அதில் இன்னும் சாகுபடி தொழில்நுட்பம் அதிக ஈல்டு கண்டென்ட் வரதை பண்ணலாம் சார். ப்ரிவைடிங்காக இப்போ வந்து ஆயில் பாம் ட்ரீஸ் வந்து நம்ம நிறைய வந்து தமிழ்நாடு அரசும் சரி ஒன்றிய அரசும் சரி அந்த திட்டத்தின் கீழ் உற்பத்தியை வந்து அதிகரித்துக்கிட்டு வராங்க சார். எப்போ வந்து வேளாண்மை மற்றும் உழவர் நலன் அப்படிங்கிற பேர் மாற்றம் சார், தமிழ்நாடு அரசோட வேளாண் துறை வந்து வேளாண்மை உழவர் நலத்துறை என்று 2021 வந்து மாற்றினாங்க சார். இந்த இப்போ இருக்கிற அரசு ஆமாம் சார், தற்போதைய அரசு சார். இப்போ இந்த தேர்தல் நடக்குது. ஆமாம், இந்த தேர்தல் நடத்துல வந்து ஒருத்தர் வந்து 3 இடத்துல போட்டி போட முடியுமா? முடியாது சார். எத்தனை இடத்துல போடணும்? 2 இடங்கள் சார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 2 இடம் மட்டும் அலோவ் பண்ணுவோம், ஒரு இடமே அலோவ் பண்ணால் போடணும். சாரி சார், அது அது வந்து கொள்கை முடிவு எடுக்க வேண்டியது சார். அது சட்ட மாற்றங்கள்லாம் பண்ணணும். பட் இன்னைக்கு இருக்கிற நிலைமை தான். ஓகே, அதுக்காக நீங்கள் வந்து சாரியோ எதுவோ சொல்லலாம். டெஸ்டிங்கும் இருக்கு. ஓகே சார், இருக்கு, இதான் உண்மை. சரி, மாறுதல் பண்ணோம்னா சட்ட மாறுதல் பண்ணணும். law, எஸ், existing law. ஓகே, எப்பயுமே வந்து லா அதுதான் நமக்கு முக்கியமாக. ஓகே சார். அந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது இஸ் தேர் எனி ப்ரொடெக்ஷன் இன் தி கான்ஸ்டிடியூஷன்? சாரி சார், சாரி சார், அது சரியாக தெரியல சார். நான் உணவு அனுப்புகிறேன், ஓகேங்க சார். படிக்கும்போது புரியும். ஓகே, கண்டிப்பாக. கடைசியான ஒரு கேள்வி, நிறைய உங்கள்கிட்ட கேட்டிருக்க முன்னாடியே, Yes. அதனால் வந்து இப்போ பார்க்க வேண்டியது வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆமாம், இல்லையா? அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே லீக்கேஜ் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு டெக்னாலஜி மட்டும் இருந்தால் போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கீங்க? சார் டெக்னாலஜி வேணும் சார். ஆனால் டெக்னாலஜியை டேம்பர் பண்ணுற அளவுக்கு அதுக்கான ஒரு டெக்னாலஜியும் வளருது சார். அதனால் தனி மனித பொறுப்பு உணர்வு தேவை சார். ஒவ்வொரு அதிகாரியாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், அந்த பொறுப்புணர்வோடு அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தணும் சார். ஏன்னா டெக்னாலஜியை ஓவர்லேப் பண்ணுறதுக்கான லீக்கேஜஸும் வருது சார். இப்போ இந்த ஊழல் அப்படிங்கிறது தனி மனிதர்கள் மத்தியில் அதிகமதிக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? அவங்களுக்கு வந்து ஒரு பகட்டு வாழ்க்கைன்ற ஒரு ஆசை இருக்குது சார். அது ஒன்று வேலை சீக்கிரமாக முடிஞ்சால் போதுன்னு சொல்லிட்டு சில பேர் பணத்தை கொடுக்குறாங்க சார். இன்னொன்று வந்து இந்த இது அவங்க வாங்குறாங்க, நான் வாங்கினா என்ன, அது மாதிரியான ஒரு தனி மனித ஒழுக்கம் அது அங்கே சிதைகிறதுனால அந்த ஒரு எத்திக்ஸ் இல்லாமல் போகிறது தான் சார் காரணம். இதை வந்து எப்படி பண்ண சட்டத்தின் மூலயமா மட்டும் சரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது சார். ஒரு சமூக இயக்கமாக தான் சார் அதை சரி செய்ய முடியும். இந்த ஊழல் தடுப்பு சட்டம் ஒரு மாறுதல் கொண்டு வந்தாங்க. ஆமாம் சார். எஸ், 2018ஆம் ஆண்டு ஊழல் அந்த லஞ்சம் கொடுப்பவரும் அதுக்கு வந்து தண்டிக்கப்படக்கூடியவர்னு சொல்லிட்டு மாற்றினாங்க சார். இது வரைக்கும் எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டிருக்காங்க? ரேரஸ்ட்டு ரேர் தான் சார். எஸ் சரவணன், எஸ் FRBM ஆக்ட் அப்படின்னா என்ன சார்? ஃபினான்ஷியல் ரெகுலேஷன் அண்டு ஐயோ சாரி சார், FRBM ஃபிசிக்கல் ரெகுலேட்டரி அண்ட் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். பி ஒட்டிங்கல FRBM தெரிஞ்சுக்கங்க. ஓகே, கண்டிப்பாக. அது எதை பற்றி இருக்கும்? ஃபிசிக்கல் டெஃபிஷியட் பற்றி இருக்கும். ஃபிசிக்கல் இல்லை, ஃபிஸ்கல். ஃபிஸ்கல் டெஃபிஷியட். அது என்ன சொல்லுது? எதனால அது கொண்டு வந்தாங்க? 2000 அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எதனால அது கொண்டு வந்தாங்க? அதிகப்படியான வரவை விட செலவு அதிகமாகும் போது கடன் அதிகமாக வாங்குற தேவை இருக்குது சார். அப்படி இருக்கும்போது ஃபிஸ்கல் டெஃபிஷிட் வந்து ஏற்படுது. இப்போ வரவை விட அதிகமாக செலவு பண்ணக்கூடாதுன்னு எக்கனாமிக்ஸில் சொல்லலையே. எஸ், அப்புறம் அதில் என்ன தவறு இருக்கு? பட் இருந்தாலும் நிதி நிலைத்தன்மை வந்து பாதிக்கப்படும்ட்டு ஒரு அச்சம். வளர்ச்சி வந்து வரவை விட கொஞ்சம் கூடுதலாக செலவு பண்ணாதான் அதுக்கு வளர்ச்சியே. பேர் வளர்ச்சி. ஆமாம் சார். வரவையே வச்சு செலவு பண்ணிட்டு இருந்தோம்னா வளர்ச்சி இன்மை தானே அது? இல்லை தான். அப்போ என்ன, இப்போ அதில் என்ன பிரச்சனை? அது ஒரு டெபிசிட் ஃபினான்சிங் தான் வந்து growth oriented. அப்ப அதுல ஏன் அதை அவங்க சொல்ல வேண்டியிருந்தது? அதை கண்ட்ரோலாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி கண்ட்ரோல் எப்படி பண்ண முடியும்? வந்து 4% ஜிடிபி வந்து நமக்கு டார்கெட்டாக வச்சிருக்காங்க. சரிங்க, அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்குள்ளார கடன் வாங்க. சரி, இப்போ தமிழ்நாடோட நிலைமை வந்து ரொம்ப கவலைக்கிடமா இருக்குது. நாம வந்து ரொம்ப அதிக கடன் வாங்கி இருக்கிறோம்னு சொல்றாங்க இல்லையா? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சமூக நல திட்டங்கள் வந்து நிறைய போடுறாங்க சார். அதில் வந்து அதிகப்படியான செலவுகள் ஆகுது சார். அதனால் வந்து நமக்கு இப்போ அந்த கடன் அதிகமாக வாங்கி நம்ம இருக்கோம் சார். பட் நம்ம ஒரு சோஷியல் வெல்ஃபேர் கவர்மெண்ட்டாக இருக்கும்போது இது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றா தான் சார் பார்க்குறேன். எவ்வளோ இப்போ ஸ்டேட் டெட் டு GSDP எவ்வளோ இருக்கு? சாரி சார், சரியாக நினைவில்லை சார். அப்படியா?
முக்கியமாக இதுதான் அதிகமாக பேசப்படுது. இப்போ நீங்கள் இன்னொரு இப்போ இந்த எலெக்ஷன் நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கடன் சுமைன்னு எதிர்கட்சிகள்லாம் சொல்லுது. அப்போ அது வந்து தமிழ்நாடோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணுறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. நீங்கள் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். நீங்கள் ஆல்ரெடி அக்ரிகல்ச்சர்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா அந்த ஃபீல்டில். ஆனால் நீங்கள் எனக்கு தெரியலன்னு எப்படி சொல்கிறீங்க? 56% படித்து இல்லை தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ஓகே சரியா? நம்மளுடைய டெட் டு ஜிஎஸ்டிபி வந்து குறையாக சொல்லும் பொழுது அதுக்கு வந்து டிஃபென்சிவான ஒரு லாஜிக்கலான ஆர்குமெண்ட்ஸை சில பேர் கொடுக்குறாங்க அரசாங்கத்தின் சார்பில். அதோட உங்களோட பொசிஷன் என்னன்னு தெரியணும் இல்லையா நமக்கு? கண்டிப்பாக சார். சரி, இப்போ ஜனநாயகத்தில் வந்து ஓட்டுரிமை எல்லாருக்கும் இருக்கு. இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து மாற்றம் வேணும் அப்படின்னு துடிக்கிறாங்க. புதிய கட்சி இன்னும் வந்திருக்கு, அந்த கட்சி தலைவர் வர்றது மூலமா மாற்றம் வேணும் அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட மாற்றம் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமா அமையும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு மாற்றம் வேணுமா சார்? மாற்றம் வேணும் அல்ல, அந்த ஒரு இது இல்லாமல் மாற்றம் இருந்தால் அது வந்து இப்போ இருக்கிறதோட இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கணும் சார். மாற்றம் வந்து எப்பவுமே வந்து முன்னேற்றமாக தான் இருக்குன்னு சொல்ல முடியாது சார். மாற்றம் வந்து பின்னருக்கத்துக்கும் வழி வாய்ப்பு இருக்குது சார். அதனால் அவங்களோட கொள்கைகள் அவங்க எப்படி அதை செயல் திட்டம் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சால் தான் சார் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ அவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையின் மூலமாக இது வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்குதா? ஏன் இளைஞர்கள் இவ்வளோ வந்து ஒரு வேகமாக இருக்காங்க சார்? இளைஞர்கள் வந்து சினிமாவிலேருந்து வந்ததால் அந்த ஒரு கிரேஸ் இருக்குது சார் அவங்களுக்குள்ள. அது ஒரு காரணமாக சொல்லலாம் சார். இப்போ சினிமாவில் இருந்து வந்தவங்க எல்லாரும் பின்னாடி இந்த மாதிரி ஒரு மயக்கத்தில் போயிட்டு தமிழ்நாடு நேரம் அதில் பாதாளத்தில் போயிருக்கோம். ஏன்னா நமக்கு ஏற்கனவே திரைத்துறையிலேருந்து வந்திருந்த அறிஞர் அண்ணாவிலேருந்து, கலைஞர் கருணாநிதியிலேருந்து, எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்படி எல்லாருமே திரைத்துறையிலேருந்து வந்தவங்க. அப்படி அவங்க பின்னாடி போனவங்க வந்து அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ என்ன புதுசாக இது என்ன பிரச்சனை? அது வந்து அடிப்படை கட்டமைப்பு வந்து நம்ம வலுப்படுத்தணும் சார். அவங்களுக்கான அந்த டெமோக்ராட்டிக்கல் எஜுகேஷன் நம்ம கொடுக்கணும் சார். இதுதான் இப்படின்னு சொல்லணும் சார். இந்த புது பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கொள்கைகள் எல்லாம் சரியாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து வந்தால் எப்படி இருப்பாங்கன்றதை நம்மளால் இப்போ சொல்ல முடியல சார். அதனால எதிர்பார்ப்புகள் இருக்காது. இப்போ இளைஞர்களை சரியாக வழி நடத்தலை அப்படின்னு நம்ம சொல்லலாமா? சமுதாயம் எங்கேயோ ஒரு இடத்துல தவறிடுச்சு, சரியாக வழி நடத்தாமல் போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? சிறு தவறுகள் இருக்குது சார். சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் வந்த போது கொள்கைகள் வந்து மக்களிடம் போய் சேரல. சமூக நீதியோ இல்லை சமத்துவமோ இதெல்லாம் இன்னும் வந்து இளைஞர்கள்கிட்ட அந்த அளவுக்கு போய் சேரல சார். அந்த காலம் மீன்ஸ் முன்னாடி இருந்த மாதிரி இப்போ வந்து இளைஞர்கள் வந்து அரசியல் ஆர்வம் இல்லை சார். அரசியல் புரிதல் இல்லை. ஆர்வம் இருந்தாலும் இப்போ ஒரு புது கட்சி வந்திருக்குதுன்னு புரிதல் இருக்கு. இப்போ அதிகப்படியாக ஒரு வழக்கு வந்து அரசியல் படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்களே, அப்படின்னா என்ன சார்? அரசியல் படுத்துதல்னா என்ன சார்? அரசியல் படுத்துறது வந்து அவங்களுக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் வந்து வரணும் சார். என்ன நடக்குது அரசாங்க அமைப்பில், அரசியலில் என்ன நடக்குது, அவங்க என்ன கருத்துக்கள் கூறுறாங்க, அந்த கருத்துக்களில் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னன்றதான அந்த ஒரு பேசிக் நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கணும். இப்போ இது இளைய சமுதாயம் இல்லையா? 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ளார ஒரு பெரிய ஒரு ஜனத்தொகை. இப்போ இந்த ஜனத்தொகைக்கு வந்து அரசியல் மயமாவோ அரசியல் படுத்துதல் இல்லாமலோ வந்து அவங்க ஜனநாயக கடமையை ஆற்றும் பொழுது எதிர்காலம் எப்படி இருக்கும்? எதிர்காலம் வந்து வீழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது வாய்ப்பு இருக்குது சார். அது ஏன்னா அவர்கள் புரிதல் இல்லாமல் ஒரு செயல் செய்யும் போது அது வந்து தவறான இடத்துக்கு எடுத்து செல்றது. இப்போ உங்களை போன்ற இப்போ நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் வயசு அதிகமாகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இடைநிலையில் இருக்கீங்க, உங்களுடைய பொறுப்பு என்ன? அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் எங்களோட பொறுப்பாக இருக்குது சார். அது எப்படி பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க சோஷியல் மீடியாவில் தான் சார் நிறைய வந்து இன்ஃப்ளூயன்ஸ். நம்ம சோஷியல் மீடியா மூலமாகவும் திரைப்படங்கள் மூலமாகவும் அவங்களுக்கு அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கலாம் சார். அப்படி நடக்குதா? அப்படி எதுவும் ஆகுதா சார்? சில பேர் அதை செய்துட்டு வராங்க சார். சரி, உங்களுடைய ஸ்ட்ரென்த்துன்னு ஒரு என்ன சொல்வீங்க, ஒரு வீக்னஸ்ன்னு என்ன சொல்வீங்க நீங்கள்? சார் என்னோட ஸ்ட்ரென்த்துன்றது வந்து என்னோட கம்யூனிகேஷனை சொல்லுவேன் சார். ஏன்னா ஈஸியாக வந்து விவசாயிகள் உரையாடி இருக்கேன் சார். அதே மாதிரி வந்து மற்ற பலதரப்பட்ட பொதுமக்கள் கூட என்னால் சுலபமாக பேச முடியும். அவங்ககிட்ட அவங்களோட ஃபீல்ட் லெவலில் அவங்களோட பிரச்சனையை தெரிஞ்சுக்க முடியும் சார். வீக்னஸ்ன்றது ஓவர் டைம் எடுத்துக்கிறது சார். சில நேரங்களில் வந்து ஆஃபீஸ் டைமை தாண்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். அதை கொஞ்சம் சரி செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். அதை வீக்னஸாக கருதுறீங்க? டைம் மேனேஜ்மெண்ட் இல்லையோன்ட்டு ஒரு, அதாவது செய்ய வேண்டிய வேலையோ வந்து ரொம்ப காலம் தாழ்த்தி ஆமாம் சார். ஒரு சில பர்ஃபெக்ஷனுக்காக எடுத்து செய்யறது, இல்லை நாளைக்கு வராமல் இன்றைக்கே முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு செய்யறதா பார்க்குறேன் சார். சரி சரி, ஓகே, வெரி குட் சார். எஃப்ஆர்பிஎம். ஓகே சார், எஃப்ஆர்பிஎம் சொல்லுங்கள் சார். ஃபிஸ்கல்
Responsibilities and Budgetary Management Act, sir. வெரி குட் வெரி குட். Thank you, சரி, very good. Okay. Okay, sir. All Thank the you. best. Thank Wish you. you all the best. Thank you, sir. Thank you. வணக்கம் வணக்கம். வணக்கம்.